இன்றைக்கும் ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் திருச்சபையிலே ஆண்டவர் செய்ய வேண்டிய கிரியைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 13வது அதிகாரம் 1 முதல் 5 வரையிலான 10 வரையிலான வசனங்கள் கூட வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிக்கலாமா? அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாயிருந்தான். அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியேசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். மாயவித்தைக்காரன் என்று அர்த்தங்கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை கர்த்தர் செய்து அதன் பின்பு அவர் பரமேறின பின்பு பரிசுத்த ஆவியானவர் வந்து சபைகளை திடப்படுத்த விரும்பினார். ஆவியானவர் இயேசு செய்த ஊழியத்தை மறுபடியும் சில அபிஷேகத்தினால் பேதுருக்கள் மூலமாகவும் 120 பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க மேல் வீட்டறையில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் அவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றினார். அப்படியே சபை என்ன செய்யுதுன்னா பரவ ஆரம்பிக்கிறது. அபிஷேகத்தோடு கூட ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அல்லேலூயா. வசனம் நீங்கள் அப்போஸ்தலர் 3-4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சபை வளர ஆரம்பித்தது. 120 பேர் இருந்தவர்கள் 3000 பேராய் மாறுகிறார்கள். அல்லது 3000 பேர் 5000 பேர்களாய் மாறுகிறார்கள். அதன் பின்பு அநேகர் ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் அநேகர் வந்து சேரக்கூடிய ஒரு நிலைமைக்கு சபை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சபை வளர்ந்ததுக்குரிய ஒரு பெரிய அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு சீக்ரெட் என்ன? இன்றைக்கி நம்ம இந்த வாசித்த இந்த வேத பகுதியில் அந்த நாட்களிலே நீங்கள் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையில் என்ன செய்யறான், சிலரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமேன். சபை துன்பப்பட்ட ஒரு நேரம் வந்தது. சபை துன்பப்படும் போது கூட அல்லேலூயா ஜெபிக்கிறவர்கள் சபையில் இருந்தார்கள். ஆமேன். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் எருசலேமிலே தேவ சமூகத்தில் கூடி வருகிற அநேக ஜபாலயங்கள் இருந்தாலும், ஆனால் அந்தியோகியா சபையை குறித்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்தியோகியா திருச்சபையில் அல்லேலூயா ஜெபிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு சபை ஆண்டு ஸ்தோத்திரம் வளர்வதற்கு முதல் மூல காரணம் ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு திருச்சபை அல்ல. ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். அதாவது எப்படி என்றால் ஆவிலே ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிலே ஜெபிக்கிறவர்கள், கருத்தாய் ஜெபிக்கிறவர்கள், ஊக்கமாய் ஜெபிக்கிறவர்கள், பாரத்தோடு நின்று ஜெபிக்கிறவர்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பாரத்தோடு
பாரத்தோடு நின்று ஆவிலே எழும்பி ஜெபிக்கிறவர்கள் இந்த நாட்களிலே ஆண்டவர் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அன்றைக்கு திருச்சபைகள் வளர்ந்ததுக்கு காரணம் வீடுகள் தோறும் அப்பம் விற்கப்பட்டார்கள், வீடுகள் தோறும் கேர்சல் நடக்கிறது, வீடுகள் தோறும் அவங்க சும்மா இல்லவே இல்லை, தெருவில் போய் பிரசங்கம் பண்ணினார்கள், தெருவில் போய் நின்று இயேசுவை பற்றி பேசினார்கள். அவங்க பேசும்போதே ஒரு அற்புதம் நடக்கிறது, பேசும்போதே ஒரு மகிமை வருகிறது. ஆனால் அந்த மகிமைக்குள்ள இருந்த சபை, அந்த நிறைவுக்குள்ள இருந்த சபை கொஞ்சம் கொஞ்சமாய் நாமும் அந்த சபையினுடைய அல்லது சோத்திரம் தலைமுறையாக தான் வருகிறோம். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு அபிஷேகமும் அன்றைக்கு இருந்த ஒரு மகிமையும் இன்றைக்கு இல்லை என்றதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் இல்லை என்றால் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம சுவிசேஷம் சொல்றது கூட அவமானமாய் நினைக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை பத்தி பேசினாக்கா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். அல்லேலூயா. இயேசு பற்றி சொன்னாக்கா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்க என் கூட நின்று பேச மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிசாசு நிறைய தேவ பிள்ளைகளை இந்த அவமானம் என்கிற ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் அழுக்குக்குள்ளே தள்ளி வைத்திருக்கிறான். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நம்முடைய திருச்சபையிலே இயேசுவை பற்றி பேசுகிறவர்கள், நான் இந்த தூத்துக்குடியில் அநேகரை குறித்து நான் சொல்லுவேன். அதில் யோவான் அண்ணன் ஒரு சகோதரர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னைக்கு நான் பார்க்குறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க சிறுவர் ஊழியத்தை செய்து ரோடெல்லாம் சுவிசேஷங்களை சொல்லுவாங்க. ஒருத்தரை பார்த்தாலே இயேசு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நீங்க சொல்லுங்க, 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு பைத்தியமானவர்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டதாரிகள் அல்ல, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நல்ல வசதியானவர்கள் அல்ல. ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் தெரியுமா? பாரத்தோடு தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிற ஒரு ஆபிரகாமின் ஆவியை உடையவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்னா அந்த மன்றாட்டின் ஆவியை உடையவர்களுக்கு. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய தேவைகளை சிந்தித்து யோசித்தே ஜெபத்தை மறந்து போய்விட்டோம். ஆனால் இந்த அந்தியோகியா திருச்சபையிலே இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருந்தார்களா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது முதல் வசனத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 3வது வசனம் வாசிங்க. 13வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஜெபம் பண்ணி? உபவாசித்து ஜெபம் பண்ணி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்தியோகியா திருச்சபையில் இருந்த மகிமை என்ன தெரியுங்களா? அல்லேலூயா ஜெபிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா எல்லாம் சொல்கிறாங்களே ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரின்னு போடுறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா ஜெபத்தினால தான் நமக்கு ஜெயம் உண்டு. அல்லேலூயா. இந்த திருச்சபையும் இவ்வளவு அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் ஜெபம் மாத்திரமே. யாரும் வரமாட்டாங்க. 40 நாள் ஜெபம் நானும் என் மனைவியும் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருவரும் ஜெபத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருப்போம். ஒரு டைம் நான் இந்த ஆலயத்தில் 3 வேளை ஜெபம் பண்ணேன். காலையில் அதிகாலையில் ஒரு டைமு, 10 to 12 ஒரு ஜெபமோ, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 3 to 4 நினைக்கிறேன், 3 to 4, 6 to 8 to 6 to 8 வச்சாலும் 3 to 4லேயே நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிலாம் ஜெபம் பண்ணும்போது நான் சில நேரங்களில் இந்த ஆலயத்தில் கடுமையான ஜபங்கள், கடுமையான உபவாசம், கடுமையான காரியங்கள் நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுடைய அந்த கடுமையான ஜபத்திற்கே சில நபர்களை எழுப்பி சில லட்சங்களை கொடுத்து ஆண்டு இடத்தை வாங்கி கட்டுவாரானால், என்னை போல ஒரு 12 பேர் எழும்பி கடுமையாக உபவாசித்து ஜெபம் பண்ணால் இந்த தேசத்தில் மாத்திரம் இல்லை, இந்த ஏரியாவிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்துடலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய திருச்சபையில் அந்தியோகியா திருச்சபையை போல கர்த்தர் நம்முடைய திருச்சபையை மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பாடத்தில் ஜெபிப்பாங்க வாங்க, அது போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் ஜனங்கள் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நல்ல பாடகர்கள் அல்ல, விசை வாசிக்கிறவர்கள் அல்ல, அவங்க கைத்தட்டி பாடுகிறார்கள். நீங்கள் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிச்சுன்னா தெரியும். பேதுருவை சிறை பிடித்து போட்டுறாங்க. 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாருக்காக? பேதுரு இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறார். எந்த பேதுரு? மறுதலித்த பேதுரு. இயேசுவை மறுதலித்த பேதுரு தான் இயேசுவை பற்றி
3 முறை மறுதலித்த பேதுரு தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பேதுரு அவர் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர் பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். இந்த அல்லேலூயா ஸ்தோத்திர அற்புதமான இந்த காலை உபவாச ஜெபத்தில் தேவ பிள்ளைகளே, தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், கேட்டுட்டு போகிற ஒரு விசுவாசியாய் அல்லாமல் அதை கேட்டு அபியாசப்படுத்தி ஜெப வாழ்க்கையில் வளருகிற, கொழுந்து விட்டு வளருகிற சுயத்தை வெறுத்து பரிசுத்த ஆவியானவரை உங்களிலிருந்து பயன்படுத்துகிற ஒரு கருவியாக ஆண்டவர் இந்த 2024 உங்களை என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்படி தான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது நாங்கள் ஆராதிக்கும் போது ஆவியானவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆளை ஜெபம் பண்ணுவதை விட, நான் ஒருவரை ஆசீர்வதிக்கிறதை விட, நான் ஒருவரை விடுதலைக்காக ஜெபம் பண்றதை விட, இந்த ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது அவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? அல்லது எனக்கு முன்னால் இருக்கிற பாவியை கூட பரிசுத்தமாய் பார்க்கிறார். எனக்கு முன்னாடி இருக்கிற அல்லைய ஸ்தோத்திரம் அல்லைய விடுதலை இல்லாத ஒரு குடும்பத்தை அவர் விடுவிக்கும்படியாக பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த உபவாச ஜெபத்தில் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் வருந்தி கேட்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியை கர்த்தர் தாரும். பரிசுத்த ஆவியானவரே, என் கண் மூலமாய் நீர் பாரும், என் காதுகள் மூலமாய் நீர் கேட்கிறீர். எனக்குள்ளே 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 என் சரீரங்கள் அவயங்களுக்குள்ளே என் இருதயத்துக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் பூட்டியிருக்கிற கதவுக்குள்ள போகிறார். நாளைக்கு நடக்க போகிறதை உணர்த்துகிறார். என் வீட்டில் ஒரு தீமை நடக்குமானால் அதை முன்கூட்டியே அறிவிக்கிறார். அந்த ஸ்பிரிட், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கும் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தருவாராக. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஜெப ஆவியை கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பேதுரு போனா என்ன? அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு கூட்ட சபையில ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. ஊழியக்கார சிறைக்கு போனா என்ன? நாங்கள் விடக்கூடாது, நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதை விடக்கூடாது, நாங்கள் இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணுவதை விடக்கூடாது, நாங்கள் இடைவிடாமல் ஊழியம் செய்வதை விடக்கூடாது. எங்கள் ஊழியக்கார சிறையில் இருந்தாலும் நாங்கள் இடைவிடாமல் இந்த ஆலயத்தில் நின்று ஜெபிக்கிறத உத்தரவாதத்தை கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு ஹல்லேலூயா உங்களை சிறந்த குதிரையாக கர்த்தர் நிறுத்த வேண்டுமானால் நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த சாக்கு போக்கு சொல்றவங்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தை ஆண்டவர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. நான் ஒரு மொர்தெகாயா மாறணும் ஆண்டவரே. நான் ஒரு கொர்நேலியுவா மாறணும் ஆண்டவரே. நான் என் குடும்பம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தான தர்மங்களை செய்யக்கூடிய குடும்பமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையாக. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆலயம் நான் முதலாளா நிற்கணும். ஆலயத்துக்கு ஒண்ணுனா அல்லேலூயா ஸ்தோத்திரம் முதலாளா நிற்கிறவர்களாக ஆண்டவர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் இந்த காலை வேளையில் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஆனால் ஜெபிக்கிறவன் பாவம் செய்யவே முடியாது. ஏன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள ஒரு 3 லேயர் வருகிறது. ஒன்று, இந்த தேவ ஆவியானவர் ஃபர்ஸ்ட் லேயராக மூடுறாரு. 2வது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு லேயர் வருகிறது. 3வது, என்னை பாதுகாக்கும்படி சில ரதமும் குதிரை வீரருமான தேவ தூதர்கள். ஆமென் 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 அல்லேலூயா. நீங்க விசுவாசத்தினா இந்த அனுபவம் இந்த வருஷத்துல நமக்கு வேணும். இந்த அனுபவம் நான் அல்லேலூயா சொல்றேன் என் அந்தரங்கத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அதை தான் சபை நடுவில் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரபல கதலபர சந்தல கதலபர கதலபர பலபா ரிகபல கதலபா சந்தலபா கபரபல பரபலபா. ஒரு போராட்டம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு நெருக்கம் வந்த உடனே, ஐயோ ஊழியக்கார சிறைக்கு போன உடனே சபை சும்மா இருக்கவில்லை, கூடி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். கரபல கபர கஷபா. கூடி ஆரம்பிக்கும் போது என்ன உண்டாகுது? தேவனை சும்மா இருக்க விட மாட்டாரு. ஆவியானவர் அல்லேலூயா எழும்பி, ஓ இங்க ஒரு ஜெபம் கேட்கப்படுகிறது, இங்க 4 பேர் கூடி நிற்கிறார்கள், இவர்கள் ஒரு தீர்மானத்துக்காக, இவர்கள் ஒரு காரியத்துக்காக என் சமூகத்தில் வந்திருக்கிறார்கள், இந்த காரியத்தை நான் விசாரிக்க வேண்டும் என்று என் தேவன் வானத்தில் இருந்து இந்த சபையை கண்ணோக்கி பார்க்கிறார். உன் வீட்டிலே ஜெபிக்கிற உன்னுடைய இடத்திலே ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார்.
கைத்தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுங்க. இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய ஆவியில ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியானவர் என்னை எழுப்ப ஆரம்பித்தாரு. கர்த்தர் சொன்ன ஒரு 4 பேரை நீ ஆவியில எழுப்பு. 4 பேர் சபைக்காக பாரப்பட்டு நிக்கட்டும். இந்த பிரதிஷ்டை வருமளவோ இந்த 4 பேர் அல்லேலூயா நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவர்களை எழுப்பு. Mighty name of Jesus. Hallelujah. சிறைச்சாலையில் இருந்த அந்த பேதுருவுக்காக இவர்கள் அழுதார்கள் என்று போடவில்லை. இரண்டாவது, தனக்கு தெரிந்த நபர்களை கூட்டிக் கொண்டு போய் அவரை விடுதலை செய்வதற்காக போய் நிற்கவில்லை. அவர்கள் திறப்பிலே நிற்க தன் இருதயத்தை ஒருமனப்படுத்தி தேவ ஆவியானவரோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது ஒரு வானமண்டலத்தில் ஒரு அசைவு உண்டாக ஆரம்பிக்கிறது. தேவ சேனை ஒரு அசைவு. இன்னைக்கு இந்த திருச்சபை வளர வேண்டுமானால் இன்னைக்கு ஒரு தேவ சேனை ஒரு பரமண்டலத்தில் ஒரு பரலோகத்தில் ஒரு கிரியை நடப்பிக்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையில இப்போ ஒரு இந்த சபை வளர வேண்டும். இந்த சபை மேல தரிசனம் வளர வேண்டுமானால் பிசாசு விட முடியாது. அவன் நம்மளை தாக்கி கொண்டே இருப்பா, நம்மை சோர்வடைய பண்ணி கொண்டிருப்பா, சில பேரை தடுத்து நிறுத்தி கொண்டே இருப்பா. ஆனா விடவே கூடாது. கை தட்டி ஆவில நிரம்பி இப்போ நீங்க ஜெபிக்கும் போது பரமண்டலத்தில் ஒரு காரியம் நடக்க ஆரம்பிக்கிறது. என் நாமத்தினால் ஜனங்க கூடி இருக்கிறாங்களே, என் நாமத்தினால் ஏதோ ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்களே, என் நாமத்தினால் ஏதோ ஜெபிக்க வந்திருக்கிறாங்களே, இப்ப விடக்கூடாது. அவர்கள் ஜெபத்தை கேட்கிறவர். Karabalaka Shandala Karamana Handara Kabala Rikabala Kadala Bakara Riba Handara Bala Handaraba Ribala Kadala Kadala Barakada Ribala Kadarabadagada Shandara Kadalaba Riba Kadala Kadarabadamana Shandaraba ஏதோ ஒன்று அவர்கள் தன் பலத்தை நோக்கி பார்த்து போய் என்னுடைய ஊழியக்காரனை விடுவிப்பதற்காக மனுஷிகத்தில் போராடல, ஆவில ஒரு யுத்தம் எடுக்கிறது. ஆவில எழும்பி ஜெபிக்கிறதுக்காக ஒரு 4 பேர் கூட்டுறாங்க. வாங்க வாங்க நம்ம ஊழியக்காரருக்காக முழங்கால நிப்போம், நம்ம திருச்சபைக்காக முழங்கால நிப்போம். அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். எல்லாம் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க ஜெபிக்கும் போது 2 தேவ தூதர்கள் வந்து இங்க கவனிக்கிறார்கள். நீங்க என்ன ஜெபிக்கிறீங்க, எதற்காக ஜெபிக்கிறீங்க, என்ன ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க, தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமா என்ன மகிமைப்படுகிறது. கரமன ஹந்த ரகபல ஹந்த ரபா சிறைச்சாலைக்குள் போன பேதுருவை அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் சபையிலே எழும்பி 4 பேரை கூட்டி அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்துக் கொண்டிருந்தார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். பிசாசு உன் திட்டத்தையும் உன்னுடைய தரிசனத்தையும் அழிக்கிறதுக்கு முந்தின நாள் இரவிலேயே கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள வந்து, உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்து, உன்னுடைய சபைக்குள்ள வந்து உன்னை மீட்டுக் கொள்வார், உன்னை மீட்டுக் கொள்வார். மரணம் உன்னை தொடுவதில்லை, சாபம் உன்னை தொடுவதில்லை, வியாதி உன்னை தொடுவதில்லை. முந்தின நாள் வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா குறித்த காலத்துக்கு முன்னாடி அந்த ராஜா வந்து அவனை கொண்டு போய் அல்லேலூயா நியாயம் விசாரிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய நாள் வந்தது, கர்த்தருடைய நாள் வந்தது. இதோ திருச்சபையே ஆவியானவர் சொல்றாரு, இதோ எனக்குரிய நாள் வந்தது. நான் உங்களை கர்த்தர் இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்துக்கு பொக்கிஷத்தை தந்து உங்களை ஆவியிலே நடத்த போகிறேன். நீங்க பிசாசின் பிடியில் அகப்படுவதற்கு முந்தின இரவிலே கர்த்தருடைய தேவ தூதர்கள் வந்து உன்னை பாதுகாக்க போகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் எதை கொண்டு வருகிறது? ஜெபம் எதை கொண்டு வருகிறது? எனக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. நீ ஜெபிக்கும் போது உன் வீட்டில் உன் பிள்ளைக்கு நாளைக்கு நடக்க போறதுக்கு முன்னாடியே இரவிலே உன் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டாக தேவ தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார். Mighty name of Jesus. Mighty name of Jesus. Mighty name of Jesus. நான் இப்படி நினைக்கிறேன், இதே அந்த தேவ அபிஷேகம் அந்த ஆதி திருச்சபையில் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எப்படி ஆவில நிரம்பி துதித்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதே வல்லமை அன்னைக்கு அந்த சபையில் நடுவில் இருந்தபோது வானம் பார்க்கிறது. நித்திரை பண்ணி கொண்டிருந்த காவற்காரரும் கதவும் முன்னிருந்த சிறைச்சாலையும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை அல்லேலூயா ஸ்தோத்திரம் 10 நாள்ல அல்லேலூயா ஸ்தோத்திர சிறையிலே போடுவதற்காக பிசாசு கொண்டு வரலாம். இருளை கொண்டு வந்து மூட நினைக்கலாம், கடன் பிரச்சனையை கொண்டு வந்து மூட நினைக்கலாம். இல்லை, சில நேரத்தில் சில மனுஷனுடைய உதவிகள் கை நீட்டி உனக்கு உதவி பண்ண முடியாத அளவுக்கு பிசாசு சில தடைகளை வைத்திருக்கலாம். அவர்கள் தடுத்து நிறுத்தினாலும் வெளிச்சமாய் பிரகாசிக்க தேவன் உன் நடுவிலே வந்து நிற்பா.
உன் ஸ்தானத்தில் வந்து நிற்பா. நீ இருக்கிற அந்த சிறையிருப்பில் கர்த்தர் வெளிச்சமாய் உதித்த போது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வெளிச்சம் வந்தா இருளுக்கு அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்தா இருளுக்கு அவசியம் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் வந்தா பாவத்துக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேலை இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தா அல்ல விலங்குகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் தெளிவாய் சொல்லுங்க. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவன் பேதுருவை விழாவில தட்டி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு நடு ராத்திரியில. ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அல்ல பேதுருவை விழாவில தட்டி நீ எழும்பு அப்படின்னு சொல்லி அல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. நான் சொல்றேன் அல்லேலூயா, நீங்க சில இந்த மாதிரி உபவாச ஜெபத்துல வரும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம், உன்னை நெருக்கி உன்னை கீழே தள்ளி உன்னை சங்கிலினால பிடிக்கும் போது இங்க கூட இருக்கிற சில ஜெப ஆவி அந்த சங்கிலிகளை உடைக்கும். நீங்க கூடி ஜெபிக்கும் போது இந்த உபவாசத்து நான் ஏன் எதற்காக உபவாச ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றேன், ஏன் நீங்க அதிகாலை ஜெபத்துக்கு வாங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன் அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம ஜெபம் பண்ண முடியாது, நம்ம ஜெபம் பண்ணலாம். சில பேர் கூடி ஜெபம் பண்ணும்போது தான் ஒருமனப்பட்டு தேவன் இறங்குவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்றார், உங்க விழா எலும்புல இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க சரீரத்தில் இருக்கிற எலும்புகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அபிஷேகம் இறங்க விரும்புகிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு மகிமையின் ஆவியானவர் இப்பொழுது சில பகுதிகளை டேமேஜ் பண்ணி வச்சிருக்கிற சில பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தொட்ட விரும்புகிறார், தொட்ட விரும்புகிறார், தொட்ட விரும்புகிறார், தொட்ட விரும்ப. mighty name of Jesus. இந்த அந்தியோகியா திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையா இருக்கிறது. ஆவில நினைமை ஜெபம் பண்ணுங்க. அந்தியோகியா திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிற திருச்சபையா இருக்கிறது. என்ன வந்தாலும் ஜெபம், என்ன வந்தாலும் ஜெபம், என்ன வந்தாலும் ஜெபம், என்ன வந்தாலும் ஜெபம், என்ன வந்தாலும் ஜெபம். நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிசாசே பாப்பான், ஐயோ இவங்க கிட்ட போவே முடியலப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரபா கரபா லக்கரா சந்தா ரபா, என்ன வந்தாலும் ஜெபம் பண்றாங்க, என்ன வந்தாலும் ஜெபம் பண்றாங்க, என்ன போராட்டம் வந்தாலும் ஜெபம் பண்றாங்க, என்ன உபத்திரம் வந்தாலும் ஜெபம் பண்றாங்க. இவங்க ஆலயத்தில் போய் கதறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவன் நம்மை மரண பரியந்தம் நடத்துவா. அல்லேலூயா, மரண பரியந்தம் நம்ம நடத்துவா, மரண பரியந்தம் நம்ம நடத்துவா. எனக்கு ஒரு மரணம் வரும்போது அவர் அல்லேலூயா தலையிடுகிறா. என் பிரச்சனையில கர்த்தர் தலையிடுகிறா. எனக்கு எந்த மனுஷனும் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே தெய்வமானால், கர்த்தருடைய ஆவியானவரை மிக பெரியவரானால் அவர் எனக்காக பரிந்து பேசி என்னுடைய வழக்கை அவர் விசாரிக்க விரும்புகிறார். நான் சொல்றேன், இந்த நாட்களில் பல வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமையை கர்த்தர் திருச்சபை மூலமா எழுப்புவா. சில மரணத்துக்கு ஏதுவா இருக்க சில நபர்களை கர்த்தர் இந்த திருச்சபையில் விடுதலையாக்க ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சபை ஜெபிக்க ஆரம்பிக்கிறது, சபை ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. வானத்திலே தேவ சேனைகள் என்னப்பா இவங்க ஜெபம் பண்றாங்க, எதற்காகப்பா ஜெபம் பண்ண? உடனே ஆல்ரெடி தேவ தூதனை கர்த்தர் எங்க அனுப்பிட்டா தெரியுமா? சிறையிலே. அல்லேலூயா, ஜெபிக்கிற நீங்கள் போக முடியாத இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவரே எங்கள் திருச்சபையின் மேல ஒரு தெய்வீக மகிமையை போடுவீராக. ஹalleluya, ஒரு தெய்வீக மகிமை, ஒரு தெய்வீக மகிமை. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வசனம். ஹalleluya ஸ்தோத்திரம். 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவனுக்கு பின் சென்று 8வது வசனத்தை வாசிச்சு அப்படி வாங்க பார்க்கலாம். தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றார். நல்ல கவனிங்க. அவனுடைய உடைய கூட மிஸ் பண்ணிட்டு கூட ஆண்டு வர வைக்கல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2023 உன் உடைகள், பொறுமை, பொருட்களை எதெல்லாம் பிசாசு மிஸ் பண்ணிட்டீங்களோ கர்த்தர் சொல்ற, நான் தரேன், அதை ரெட்டிப்பா தரேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் படுத்துட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு, நீ மட்டும் வரக்கூடாதுப்பா, உன் உடையெல்லாம் கழட்டி வச்சிருக்கிற, கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் நீ படுக்கணும்னு நினைச்சு நீ வலிச்ச பாரு, பாதரட்சை போடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றார். போர்த்துக்கொண்டு என் பின்னே வா. ஆமென் சொல்லுங்க. அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். நான் சொல்றேன் பாருங்க, இந்த நாட்கள் அதான் சொன்னேன், என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே, ஏகோவாயிரே, எனக்கெல்லாம் நீரே,
என் தேவையெல்லாம் சந்திப்பி. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யெகோவா ஈரே அவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் சொல்லுங்க, தரிசனத்தை பார்த்தவர்கள். ஆண்டவர், நான் கூட நேற்று இரவு நான் அப்படி தான் நினைச்சேன். ஆண்டவரே, நான் ஒரு சொப்பன வாழ்க்கையிலேயே, ஒரு கனவு நிறைந்த வாழ்க்கையிலேயே, ஒரு கற்பனை வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என் எதிர்பார்ப்புகள் எப்போ வரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் சொன்னாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அது நிஜமாய் மாறுகிற வருஷமா இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். என் எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக என்னுடைய குடும்பத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம், எதிர்பார்த்ததை விட, எதிர்பார்ப்ப அதிசயத்தை விட, எதிர்பார்த்த நன்மையை விட, எதிர்பார்த்த அற்புதத்தை விட, எதிர்பார்த்த காரியத்தை விட கர்த்தர் இந்த வருஷத்துல எனக்கு அதிகமாய் நன்மையானதை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு பார்க்குறாரு, அல்லேலூயா ஸ்தோத்திரம், இது வந்து கனவா நனவான்னு தெரியலையே, நான் தரிசனத்திலே வரா மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நீங்கள் தூங்கி எழும்புவதுக்குள்ள கர்த்தர் சிலதை கட்டி எழுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. நீங்க ஜெபித்து விழுந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் தூங்கி எழும்புவதற்குள்ள உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாதீங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீ பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவரை எங்க கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க, அவர் 14ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து 12வது வசனம் வாசிங்க. அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நான் சொல்றேன் பாருங்களேன், அநேகர் கூடி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, கூடி பண்ற ஜபத்துல அற்புதம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் ஜபத்தை நீங்க நினைச்சிடாதீங்க, கூடி ஜபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டில் நடக்கிற ஜபங்கள் நீங்க 2 பேரா உட்காரலாம், ஆனா அந்த ஜபத்துல வேல்யூ இருக்குது, வல்லமை இருக்குது, மகிமை இருக்குது. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் கொண்டு வராரு? எங்க ஜெபம் பண்ணி கொண்டு வந்தாங்களோ அங்க கொண்டு வந்தார். இந்த ஆலயத்துக்கு நேரம் சில பேரை கொண்டு வருவார், ஜபம் பண்றதுக்கு நேரம் மக்களை கொண்டு வருவார், இந்த வருஷத்தில் கொண்டு வருவார், ஜாதிகளை கொண்டு வருவார், ஜனங்களை கொண்டு வருவார், அதிகாரிகளை கொண்டு வருவார், சில நல்ல தலைவர்களை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார் என்று சொல்லி அநேகரை ஆண்டவர் இந்த பக்கமாய் திருப்புவார். பாவிகள் கண்ணு மனம் திரும்புவார்கள், பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தம் அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதியிலே நடக்கிறவர்கள் இன்னும் நீதியாய் நடக்கிற ஒரு மகிமை இந்த ஆலயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இந்த அந்தியோகியா திருச்சபையானது அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்கள் எப்படி இருந்தாங்களா? கூடி ஜெபம் பண்ணுகிறவர்களாக. ஜபத்திலே வித்தியாசம் இருக்குது. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்றது, ரெண்டாவது கூடி ஜெபம் பண்றது, மூணாவது அல்லது கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறது, ஊக்கமாய் ஜெபம் பண்றது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல ஒரு நெருக்கம் திருச்சபைக்கு வந்தபோது சில பேர் எழும்பி கூடி ஜெபம் பண்ணாங்க. சில பேர்கிட்ட நான் எதிர்பார்க்கறது, சிஸ்டர், உங்களுடைய சரீர உதவி மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய உதவியை எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொன்னாக்கா, எங்க பாஸ்டருக்கு பிடிக்காத ஒரு காரியமே, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு வேலை சொன்னாக்கா, ஒரு காரியத்தை சொன்னாக்கா காரணம் சொல்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கிட்ட சொன்னாக்கா அடுத்த முறை என்னை கூப்பிடவே மாட்டார். நான் அப்படியே வளர்ந்துட்டேன். இந்த வருஷத்துல உங்களுக்கு நேரா ஒரு ஊழியக்காரன் ஒரு உதவின்னு அடிச்சானா, சிஸ்டர் நான் செய்யணும் பாஸ்டர், இல்ல அது இது, நீங்க அப்படியே கதி உலட்டாதீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் எழுந்து போறேன். ஆமென். தாவீது, நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு எங்க வீட்டு தண்ணி குடிக்கணும்பா, நான் வளர்ந்த இடத்துல தண்ணி குடிக்கணும் போது 3 புருஷர்கள், எத்தனை புருஷங்க? 3 புருஷர்கள் என்ன செஞ்சாங்களா? உயிரை பணைய வைத்து கொண்டு போய், பரிசுத்தவனுக்காக யார் தெரியுமா? தியாகம் பண்றவங்க தேவை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் நான் நிக்கிறேன்னா, இந்த முத்தம்மாள் காலனி ஆசீர்வாதமா இருப்பதற்காகவும், இங்க வருகிற சபைகள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காகவும் நான் தியாகம் பண்றேன், நான் கண்ணீர் விடுகிறேன், நான் பிரயாசப்படுகிறேன். உங்க வீட்டு எல்லாருடைய நஷ்டம் கஷ்டத்துல உங்களுடைய குடும்பத்தை இந்த பள்ளிக்கூடத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு மகிமையான காரியம் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது அவர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 16வது வசனம் சொல்லுகிறது. 14வது வசனத்துல அந்த ஸ்திரீ அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரோதை வந்து பார்க்கறாங்க. அல்லேலூயா, இது பேதுருவான். அவங்க ஜெபத்துக்கு என்ன இல்லை, அன்எக்ஸ்பெக்டட், அப்படி தானே சொல்ல முடியும். அவங்க நினைச்சு பார்க்கல. அல்லேலூயா. நினைச்சு பார்த்தாங்களா? இது என்னடா இது, நம்ம பேதுருக்காக ஜெபம் பண்ணிட்டுக்கிறோம், பேதுரு என்ன செய்யறாரு? அப்ப நான் நினைக்கிறேன், அவர்கள் கூடின டைம் என்ன டைம்? அவங்க கூடி ஜெபம் பண்ணுகிற டைம் என்ன டைம்?
சொல்லுங்க, நடுராத்திரி. நடுராத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரியில மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். நடுராத்திரியில மட்டும் நம்ம போனை நோண்டிட்டு கூடாது. நடுராத்திரியில போனை நோண்டுறவங்க எல்லாம் பாவம் செய்வாங்க. நடுராத்திரியில ஜெபிக்கிறவன் பரலோகத்தை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவரை துதிக்கிறவனா இருக்கிறான். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில என்ன செஞ்சாங்களாம்? சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நடுராத்திரியில டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நடுராத்திரியில லேப்டாப்புக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கலாம், டேஞ்சர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடுராத்திரியில கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்தார்கள். இந்த அந்தியோகியா திருச்சபை எவ்வளவு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இருக்கிற இந்த ஆலய கட்டுமானம், ஆலய வளர்ச்சியினுடைய பாரம் உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். இந்த காலை வேளையில சில இரவுகள் தூக்கம் வருதா? என் வீடு பாழாய் கிடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என் ஆலயம் பாழாய் கிடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய ஊழியம் தடைப்பட்டு நிற்குதுன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யணும் நீ கேளு ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு இதை செய்யறமா, இதை தர, நீ அதை செய்யின்னு சொல்லுவாரு. ஆண்டவர் செய்வதற்கு முன்னாடியே போய் எனக்கு நீ இதை செய்யின்னு கேட்பதை விட கர்த்தர் சமூகத்தில் நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேளுங்க. அவர் செய்யும்படியான காரியத்தை செய்து கொடுப்பார். அல்லேலூயா. அது பண காரியமா இருக்கலாம், இல்ல அல்லேலூயா சோதர ஜெப உதவியா இருக்கலாம், இல்ல ஆலயத்தினுடைய வேலைகள்ல நீங்க பங்கு கொள்கிறவளா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் உங்க ஊழியத்துக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்தியோகியா திருச்சபையானது நடுராத்திரியிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள். நடு இரவில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, எத்தனை மிட் நைட்ல ஜெபம் பண்றாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு அல்ல காலையில வைக்கிற ஜெபத்துக்கு ஆளை காணோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னா அது நமக்கு வேலை இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாரு, நான் கீழே வரக்கூடாதுன்னு சொல்றாரு எகேமியா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஊழியத்தையும் நீங்க வர திருச்சபையும் இந்த ஜபங்களையும் மேன்மையா நினைக்கிறவங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அந்த ஜபத்தை மேன்மையா நினைக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. புறஜாதியான மக்கள் சில நாட்கள்ல விரதம் இருக்கிறாங்க. சில நாட்கள் விரதம், கடுமையான விரதம், 40 நாட்கள். இப்போ நமக்கு வரப்போகுது லெந்த் டேஸ். சில பேர் நீங்க பிறந்து வளர்ந்து இந்த லெந்த் டேஸ்ல நான் 40 நாள் பயங்கரமான விரதம் இருந்தவன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி சொல்லாமா? கிடையாது. சில நாட்கள்ல நான் தண்ணி குடிக்காமலாம் இருந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவரே செத்து போன உயிரோடு எழுப்புக்கிற ஒரு அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எல்லா ஜனங்களும் விரதம் இருக்கிறாங்க. ஆமென். சில அந்த நாட்களை கணக்கு பண்ணி அந்த நாட்களை உங்களை விட பரிசுத்தமா இருக்கிறாங்க. உங்களை விட, உங்க ஸ்பிரிச்சுவலை விட அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? மூழ்கி பெருக்கி அதை சுத்தம் பண்ணி இந்த டைமுக்கு என் தேவனை சந்திக்கணும்னு சொல்லி வாயில பச்சை தண்ணி படாம. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுப்புதல் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில வைராக்கியமான நபர்களை கர்த்தர் எழுப்பணும். நான் இன்னைக்கு ஏன் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன்னா, அல்லேலூயா, நடுஜாமம் இல்லை, ஜபம். வாங்க கூடுவோம் சிஸ்டர். எங்கள் பிரதர் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சிஸ்டர். இன்னைக்கு நிறைய பிரதர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டாக இருந்தும் நம்ம ஜபம் பண்ணுறது கிடையாது. நிறைய கணவன்மார்கள் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தும் நம்ம என்ன செய்யதில்லை. சில குடும்பத்தில் நமக்கு ஃப்ரீடமாக இருந்தும் நம்ம என்ன செய்யதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்சு வைக்கிறேன். இந்த மே மாதத்துக்குள்ள நீங்கள் உங்கள் ஜபத்தினால அந்த ஆலயத்தை கட்டி முடிக்கலைன்னா உங்கள் ஜபம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி தான் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இந்த 2 நாட்களில், இந்த 2 மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் நீங்கள் முழங்கால நிற்க போகிறோம். இதுவரைக்கும் கேட்காத அற்புதங்களை எங்கள் பாஸ்டர் மைக்கை பிடிச்சி சொல்லணும். இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி கர்த்தர் தேவைகளை சந்திச்சார்னு சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு என்னுடைய முழங்காலை முடக்கி நான் ஜெபிக்கிறேன், இன்னைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க யாராவது ஒருவர் கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களில் ஒருவர். நான் சொல்கிறேன், உண்மையாகிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஜபம் பண்ணுறவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பாராக. என்ன நீங்கள் கை தூக்கத்துக்கு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? நான் செய்வனோ செய்ய மாட்டேனோ, நான் இருப்பனோ இருக்க மாட்டேனோ, நான் பண்ணனோ பண்ண மாட்டேனோ. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பிடிக்க போகிறேன்ப்பா, நீ 1 மணி நேரமாவது கூட என்ன செய்யல.
ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிக்காத ஒரு ஜெப வாழ்க்கை தூங்கு மூஞ்சி ஜெப வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் அற்புதமே வராதுங்க, அற்புதமே கிடைக்காது. ஒரு 1 மணி நேரமாவது, ஒரு 1/4 மணி நேரமாவது காலையில் எழும்பி தேவனை துதிச்சு, ஆண்டவரே இந்த நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளில் நடக்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு, உங்க திறமையில எழும்பாதீங்க. உங்க திறமையில ஒரு 2 மாசம் எழும்பலாம், ஒரு 2 வருஷம் செய்யலாம். நீ கர்த்தருடைய திறமையில செஞ்சீங்கன்னா உன் ஆயுசு நாள் முழுவதும் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியமா எழும்புங்க. ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க. 2வது அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 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 அந்தியோகியா திருச்சபையுடைய வாழ்க்கையில ஆவில நிரம்பி ஆராதிக்கிற சபையா இருந்தது. ஆவில நிரம்பி ஆராதிக்கிற சபை. அல்லேலூயா. ஏன் அந்நிய பாஷை பேசுறோம்? ஏன் உங்களை அந்நிய பாஷை பேசுறது நான் சொல்றேன்னா, அல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்நிய பாஷை நான் தந்த பாஷை அல்ல. தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது நீங்க கர்த்தரோடு பேசின பாஷை அது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வந்து தொடும்போதெல்லாம் அந்த பாஷையை நினைவு கூறுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மியூசிக்கை வச்சுட்டு அப்படியே தடால் புடால் கடால் புடால் பாடுறது கிடையாது. அல்லேலூயா. பாட்டும் ஹார்ட்டும் என்ன செய்யணும்? கனெக்ட் ஆகணும். அதுதான் உண்மையான ஆராதனை. திங்கட்கிழமை வேதத்தை வாசித்து கொண்டிருந்த போது ஒரு சங்கீதத்தை எடுத்து நான் வாசிச்சு ஒரு 3 வசனங்கள் அப்படி ஒரு மனமாக வாசிக்கிறேன். 4வது வசனத்துக்கு அப்புறம் என் தேவைகள் அதை யோசிக்கிறேன், இது யோசிக்கிறேன். அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு 4 வசனத்தையே என்னுடைய சிந்தையை ஒருமனப்படுத்தி ஜெபிக்க முடியலையே ஆண்டவரே. சிந்தையில் எவ்வளோ போராட்டம் பாருங்களேன். சிந்தையில் ஒரு வேதத்தை வாசிக்க முடியலையே ஆண்டவரே. நல்ல கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதல் பழகினவங்க, அதில் போய் பீரியடில் இருந்தவங்க தான் சில சீக்கிரத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம கூட வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்ம நினைவுகள்லாம் தன்னால் என்ன செய்யுது? வெளியே போகுது. என்னெல்லாம் வெளியே போகுது? ஐயோ 10 மணிக்கு இது போகணுமே, அது போகணுமே. உங்களால் 1/4 மணி நேரம் கூட உங்கள் சிந்தை 5 புலன்களையும் அடக்கி இந்த வேதத்தை வாசிக்க முடியலன்னா, அதனால தான் கர்த்தர் கடுகளவு விசுவாசம்னு அதுதான் ஆண்டு சொன்னார் போல. ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம அடக்கி நம்ம ஜெபம் பண்ண கூட ஆண்டு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்போ 5 புலன்களையும் அடக்கக்கூடிய அந்த அபிஷேகம் எனக்கு ஆவியானவர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த ஒவ்வொரு வாரமும் இந்த உபவாச ஜபமாக இருக்கட்டும், சில பிரசங்கத்தில் நான் சொல்லி 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 அவங்களுடைய பேட்டர்னை என்னால் மாற்றவே முடியலையே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னாலேயே மாற்ற முடியலப்பா. என்ன ஆண்டவர் அப்படின்னா, அவங்க எனக்கு இடம் கொடுக்கலப்பா, நான் தூரமாக தான் அவங்களுக்குள்ளே நிற்கிறேன். அவங்க என்ன ஏற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்க என்ன உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்கன்னா, நான் அவங்களுக்குள்ளே போய் நீ ஜெபிக்க சிந்தனை கொடுப்பேன், அல்லது சுத்திரம் ஆராதிக்க ஜெபிக்க சிந்தனை கொடுப்பேன். அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஜென்ம ஸ்பாவத்தில் இருக்கிறாங்க, ஜென்ம கிரியையில் கிடக்குறாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆவியானவரை விட்டு கொடுங்க. சபைக்கு வந்தால் கைத்தட்டுங்கன்னு சொல்லக்கூடாது, கைத்தட்டி நீங்களே பாட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதுவுமே இல்லை. போன வாரத்தில் நான் ரோட்டில் இருந்தேன். ஒரு வாலிபு தம்பி ஒரு கோயிலுக்கு முன்னாடி ரோட்டு வெளியில நின்று அதுக்கு பேசிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன், இந்த மனுஷன் ரட்சிங்க. அல்லேலூயா. பவுல் அத்தனை பண்றதுக்காக ஜெபம் பண்ணும்போது பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? வந்து அப்படியே கையை கட்டி உட்கார்றது இல்லை, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுறது. அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுறது, நல்ல பாட்டை பாடுறது. பாட்டு தெரியலனா கூட பரவாயில்லை. எங்கள் அம்மாக்கெல்லாம் படிப்பு தெரியாதுங்க, ஆனால் எங்கள் பாஸ்டர் என்ன புது பாட்டு பண்ணாலும் அவங்க பாட ஆரம்பிப்பாங்க. வசனம் பாஸ்டர் இப்படி சொன்னாரடா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. படிப்பு முக்கியமல்ல. ஆமென். வாழ்க்கையில் ஆண்டுடைய வசனத்தை பழக ஆரம்பிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கள் ஆவிலே ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். நான் சீக்கிரமாய் டைம் முடிஞ்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிலே ஆராதிக்கிற சபையாக இருந்தது. 3வது அல்லேலூயா ஸ்தோத்திரம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனத்தை வாசிங்க. ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து. யார் வச்சாங்க? பேதுரு வச்சான்னு போட்டிருக்கா. அல்லேலூயா. அவங்க என்ன செய்யறாங்க? 3வது அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஊழியம் செய்வதற்காக சில பேர் என்ன செய்யறாங்க? அவங்களே பிரித்து விடுங்கள். சிஸ்டர், உங்க மேல அந்த அபிஷேகம் இது, வாங்க உங்களுக்கு இந்த அபிஷேகம் இதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க? பிரித்து விடுங்கள். அல்லேலூயா. பவுலையும் பர்னபாவையும் என்ன செய்யறாங்க? கொஞ்ச நாள் ஒண்ணா இருந்தாங்க 2 பேரும் ஊழியம் செய்ய. ஆனா ஆண்டவருக்காக அவங்க பிரிச்சு எடுத்தாங்க.
அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்போது சபைக்குள்ளே வந்து இந்த நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 2 மணி நேரம் ஆராதனை தான். சில நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம் நம்ம 2 கால் போயிடுறோம். அல்லேலூயா. எனக்கெல்லாம் நான் ஜபத்துக்குன்னு வந்துட்டால் என் கண்ணில் தூக்கமே வராது. அல்லேலூயா. ஆமென். என் இருதயம் அப்படியே ஒரு வைப்பில் இருந்துகிட்டே இருக்கும். ப்ரெசன்ஸ் எது வரும், அடுத்து என்ன வரும், எனக்கு என்ன வார்த்தை வரப்போகுது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிக்கணும், நான் வெளிப்பிரகாரமாக ஆராதிக்கிறதை விட என்னுடைய கனநித்திரையின் ஆவியை அதட்டி அழித்து ஜெபிக்க ஒரு வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. நல்லா ஜெபிக்கிறவங்க தான் உட்காந்துருக்கோம், என்ன செய்ய வந்துடும், கொட்டாய் வந்துடும், தூக்கம் வந்துடும். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, நான் ஆவில கனெக்ட் ஆகலை. இப்போ நான் பேசி கொண்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஆவில கனெக்ட் ஆகி ஜெபம் பண்ணிருக்கிறேன். நேற்று நம்ம அம்மாவுக்கு வெட்டிங் டே. அவங்க தங்கச்சி அவங்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னொருத்தவங்க புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க, அவங்க இந்து தானம்மா, இந்து தானே அவங்க, மாதானர், இந்து அவங்க. ஆக்சுவலாக அவங்க இந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர், உங்களை நார்மலாக பார்க்கறதுக்கு நீங்கள் ஸ்டேஜில் இருக்கும்போது பயங்கர தீயாக இருக்கிறீங்க பாஸ்டர்ன்றாங்க. ஒரு புறஜாதியானவங்களுக்கு தெரியுது அது. நீங்கள் அப்படியே ஒரு அந்த ஸ்டேஜுக்கு போனாலே நீங்கள் என்ன செஞ்சுறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே நான் நிற்கிறது என் பலத்தினால பேசலை, என் பலத்தினால பேசலை. எனக்குள்ள ஆவியானவர், அந்த கனெக்ஷன், அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த உதவியை நாடி நின்று நீங்களும் நிற்கணும் அது மாதிரி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவில நிறைவோடு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மூன்றாவது, அல்ல ஊழியத்திற்காக அவங்க என்ன செய்றாங்க? பிரித்தெடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிக்க வேண்டும். அதே போல அல்லேலூயா ஸ்தோத்திரம், அவங்க 4வது ஊழியம் செஞ்ச ஊழியம் நீங்க பாருங்க. 6வது வசனத்தை வாசிங்க. பட்டணம் வரைக்கும் அந்த 5வது வசனத்தை வாசிச்சிருங்க சிஸ்டர். சாலமி பட்டணத்தில் வந்தபோது யூதருடைய ஜெப ஆலயங்கள் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னா, இவங்க எங்கெல்லாம் போய் உபதேசம் பண்ணும்போது அங்கே உதவி பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள். அப்படின்னா உபசரிக்கிறவர்கள் இருந்தார்கள். ஆமென். அந்தியக திருச்சபையில் இருக்கிற அடுத்த விசுவாசிங்க தெரியுமா? உபசரிக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்கள் கேர் பண்ணிக்கணும், கூட வந்துருங்கள. அல்லேலூயா சோதரர் கேர் பண்ணணும், அவங்கள விசாரிக்கணும், ஊழியத்தை விசாரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் குடும்பங்களை விசாரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல கேர் பண்ணுற சகோதரிகளை, விசுவாசிகளை ஊழியத்தில் கர்த்தர் எழுப்பி தரணும். ஆமென். அல்லேலூயா. நான் ஃபஸ்ட்டு சொன்ன எப்படி ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்க, 2வது ஆவியில் ஆராதிக்கிறவங்களா இருந்தாங்க, 3வது அல்லேலூயா ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க, 4வது அல்லேலூயா ஸ்தோத்திரம் உபசரிக்கிறவர்களாகவும். அல்லேலூயா உபசரிக்கிறவர்களாகும். ஆமென். ஒரு பிரச்சனை வருது, நமக்குள்ள சாப்பாடு செய்யணும், யாரை போடலாம் அப்படின்னும் போது நல்லா கவனிங்க. ஒத்தலம் தத்துனது இல்லை, சாப்பாடு போட கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தேவை. பிலிப்புவை கர்த்தர் எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிலிப்புவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இந்த அற்புதமான இந்த காலை வேளையில் நான் இப்போ கூட நான் அடிக்கடி சொல்கிறேன், ஆண்டவரே சில லீடர்ஸ் நான் ஊழியங்களை போடும்போது அவங்க சில ஊழியத்தை செய்யாது இருக்கும்போது, போன வருஷம் தான் அப்படி தான் நினச்சேன், நான் என் சுயமாக போட்டணும் ஆண்டவரே, இல்லை அவங்க நமக்கு கொஞ்சம் கூட இருப்பாங்கன்றதுக்காக போட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த அந்த காரியத்துக்கு இடம் கொள்ளாமல் நீங்கள் நல்ல ஒவ்வொரு ஊழியத்திலையும் தியாகமாக செய்யுங்க. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. உலக வேலையை விட பரலோகத்தில் வாங்க. நான் சொன்ன இந்த மாதம் என்ன செய்வாரா? ஃபஸ்ட்டு மாதம் மோதிரமாக கொடுப்பேன்னு சொல்லிட்டா, இந்த மாதம் ஜீவ கிரீடத்தை தருவார். ஆமென். ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை கத்த தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அந்தியக திருச்சபையில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது. அந்த பகுதியில் ராஜா வசனத்தை கேட்க என்ன செஞ்சாங்களா? ஆசையா இருந்தானா? யார் இருந்தா சொல்லுங்க, வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். பாருங்க, ஆசையா இருந்தான். ஆனா அந்த ஆசையா இருக்கும்போது ஒரு மாய வித்தக்காரன் அங்கே கிடக்குறான். இன்னைக்கு நல்ல ஒரு வசனத்தை ஒரு விசுவாசிக்கிட்ட நம்ம என்ன செய்யறோம்? சொல்லி கொடுக்கும்போது இன்னொன்று கிடக்குது. அப்படியா? நல்ல வசனத்தெல்லாம் சொல்லும், ஒரு சின்ன கேப், அவர் மேலே இந்த ஒரு தவறு இருக்கு அப்படின்னு போச்சுன்னா நீ பேய் தான் அர்த்தம், பிசாசு தான் அர்த்தம்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய கடமையை தவிர ஒருத்தனுடைய குறைபாடுகளையும் குறையை சொல்றது என்னுடைய வேலை அல்ல. பிரசங்கிக்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர, விடுதலை செய்கிறது தான் என்னுடைய வேலையை தவிர, அவரை குறித்து குறை பேசுகிறது என்னுடைய வேலை அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது யாருடைய வேலை அப்படின்னா அது மாயவித்தைக்காரனுடைய வேலை, மாய்மாலக்காரனுடைய வேலை. சபைக்குள்ளே வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அனலம் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிறவங்களுடைய வேலை அது. ஆவில நிரம்பக்கூடிய உங்க வேலை என்ன தெரியுமா? பரிந்து பேசுகிற வேலை, இந்த ஊழியத்தை ஜெயமா முடிக்கிற வேலை. சிம்சோன் வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்கிறேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவிலும் தொடங்கி மாம்சத்துல முடிச்சிட்டான். எங்க ஊழிய எங்க சபை அப்படி முடிக்க கூடாது ஆண்டவரே, ஜெயமா தான் முடிக்கணும். அடுத்த 10 வருஷத்துல எங்க ஊழியம் எப்படி தான் இருக்கணும், நீ இப்பவே கனவு கண்டி அப்படி அதுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், அதுக்காக போராடணும், அதுக்காக உழைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள். ஆனா சிலுவையில இயேசு கிறிஸ்து அந்த சிலுவைக்கு நேரா போகாம இல்லையே, அந்த சிலுவையை தான் தூக்க ஆரம்பித்தார். நீங்க நான் எடுத்த இந்த சிலுவை, இந்த சபையினுடைய வாழ்க்கை என்பது சிலுவைதான், சிலுவைதான், சிலுவைதான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாயவித்தக்காரன் கடக்கிறான். இன்னைக்கு துருபதேசக்காரங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ ஜபத்துக்கு போய் என்ன நினைச்சது, நீ உபவாசம் பண்ணி என்ன நினைச்சது, அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்க பாஸ்டர் பாருங்க உங்களுக்கு நிறைய உதவி செய்யறாரு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு மாசம் தோறும் ஒரு 500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா 500 ரூபாய்க்கு போய் ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய ரிலேஷன்ஷிப்பை இழந்துடாதீங்க. மாயவித்தக்காரன். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இன்னைக்கு வசனத்தை வழிவிட்டு விலக பண்ணுகிற அநேக துரு உபதேசக்காரங்க எழும்பிட்டாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பப்ளிக்காவே ஒரு சினிமா பாட்ட பாடுறார் பலிபீடத்துல இருந்து. அல்லேலூயா. நான் போகிற திருச்சபை என்ன நல்ல ஒரு மனவாட்டியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தை விசுவாசிக்குள்ள இருக்கணும். நீ மனவாட்டி. ஆமென். நீங்கள் மனவாட்டிகள். அப்பாவுக்கு ஒரு கல்யாண வீடு இருக்குது. அந்த கல்யாண வீட்டுக்கு உங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மெய்ப்பனை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் இந்த அந்தியோகிய திருச்சபை குறித்து நான் ரொம்ப தியானிச்சேன். இந்த அந்தியோகிய திருச்சபை குறித்து ஆவில ஆராய்ச்சாங்க. இங்க பார்க்குறாங்க, வசனத்தை கலப்படம் செய்ய விடவே இல்லை. விசுவாசிகளே, வசனத்தை கலப்படம் பண்ண விடவே கூடாது. வசனத்துக்காக உயிரை கொடுக்கணும், வார்த்தைக்காக வைராக்கியமா இருக்கணும். இப்படி அன்னைக்கு அந்த ஏவாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இதை புசிக்கலாமோ அப்படின்னு இடம் கொடுத்ததுனால தான் புசிக்க விட்டான் பிசாசு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்குமோ அப்படின்னு நினைச்சா நடக்காது, நடக்கும். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் வாய்க்கால தண்ணி நிரப்பப்பட கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. என் குடும்பத்தை மாற்றுவார், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் எல்லாம் கூடுன்னு சொல்லி இருக்கிறாரு. நடக்கும், நடக்குது, இன்னைக்கு நடக்குது. மோசே சொல்றாரு, இன்னைக்கு நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்க நடுவில் அற்புதங்களை செய்வா. அப்ப நல்லா கவனிக்கணும், ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என முதலாவது எனக்கு ஒரு ஆயத்தம் வேணும் ஆண்டவரே. இந்த அந்தியோகிய திருச்சபை மிக ஆயத்தம் உள்ள திருச்சபையா இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஊழியக்காரனுக்காக அல்லது வைராக்கியமாய் பேச வேண்டும், உன் சபையை குறித்து வைராக்கியம் பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைவுகளோ குறைவுகளையோ அதை உன் ஊழியக்காரன்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காரியமாமே இதுவாமே அதுவாமே நேரா நான் சொல்றேன், பிசாசுக்கு நேரா பேச தகுதி இல்லாததுனால தான் வெளியில 4 பேரை கூட்டி அல்லேலூயா சொல்ல அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அந்தியோகிய திருச்சபை ஒரு விஷயத்துல கவனமா இருந்தாங்க, வசனத்தை கலப்படம் பண்ண விடவே இல்லை. இவன் மாய வித்தக்காரன். அவர்கள் என்ன செய்யறாங்க? வசனத்தை ஜெபம் பண்ணுங்க. அவனை உற்று பார்த்து எல்லா கபடும். எனக்கு இது எப்படி நான் வாசிச்சிருந்தேன், இது எப்படி யோசிச்சிருந்தேன்னா, பவுல் மேல ஆவியானவர் இறங்கிட்டாரு. இப்ப நான் இவன் தப்பு செஞ்சா நான் ஓங்கி அடிக்க தான் நான் பார்க்கிறேன், என்னுடைய மாம்சம் இது. ஆனா சவுலுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கின உடனே அவனை உத்து பார்த்து
அவனை அடிப்பதற்காக கை ஓங்கல, அவனுடைய ஆவியிலேயே ஒரு 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 யுத்தம் நடக்கிறத நான் பார்க்குறேன். அவனை குருட்டாட்டம் பண்ணி அவனை மாயவித்தக்காரனாக அவனை செயல்பட்டு, அதாவது பிசாசு அவனை எடுத்து அவனை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அந்த பிசாசை இந்த பவுல் ஆவியில நிரம்பி கடிந்து கொள்றாரு. நான் சொல்றேன், சில மனுஷனை நீங்களாம் மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஆனால் அவனுக்குள்ளே இருந்து பின்பலமாய் செயல்படுகிற சில பிசாசின் கிரியில கடிந்து ஜோமன் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கலாம், அவன் அலறி கொண்டு ஓடி ஆரம்பிச்சிருவான். நீங்கள் பல மணி நேரம் உட்கார்ந்து தாங்கி தடவி பேசினாலும் வேலைக்கு ஆகாது. அவன் பாவத்தையும் அவனுடைய பிசாசுடைய கிரியை செய்ய தூண்டுகிற அவனுக்கு பின்னாலுக்கு அப்பாலே போ சாத்தானே. பேதுரு சொல்றாரு, நீ தேவனுடைய குமாரனை அண்ணாமல் யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரே நிமிஷத்துல நீங்க அப்படிலாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, அப்பாலே போ சாத்தான்னு சொன்னார். எந்த வாய் சொன்னிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. இந்த அந்தியோகிய திருச்சபை உள்ளவங்க எப்படி தெரியுமா? வசனத்துல கரைச்சு குடிச்சவங்க. பேச முடியல அவங்க கிட்ட. வா உட்காரு, நீ சொல்ற வசனம் வேற, நான் சொல்ற வசனம். இன்னைக்கு நிறைய பேர் இங்க பார்த்தீங்கன்னா பைபிள்லாம் வேணான்றாங்க. இப்போ ஒரு கூட்டம் இந்த மாதிரி முத்தமால்கள் அலைஞ்சிட்டு இருக்கு. பைபிள் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, காணிக்கெல்லாம் போட தேவையில்லை. காணிக்கை கொடுத்தா எந்த ஊழியக்காரன் தான் நல்லா இருப்பாரு. அப்போ ஊழியக்காரர் யாருடைய பிள்ளை? பிசாசுடைய பிள்ளையா? சொல்லுங்க சிஸ்டர், நான் சொல்ற ரைட்டா தப்பா? இதெல்லாம் வஞ்சிக்கிற ஆவி, இதெல்லாம் உபதேசத்தையே கெடுக்கிற வந்த பொல்லாத ஆவிகள். இது சபையை உடைக்க வந்த சில 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 மண்புடி இதெல்லாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, அவன் தலையை நசுக்கிடுவேன். ஆமேன் சொல்லுங்க. அவன் தலையை நசுக்கக்கூடிய வல்லமை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறான். நான் ஏன் இந்த அந்தியோக திருச்சபை குறித்து பேசுகிறேன்? எனக்கு நேரம் முடிஞ்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்கிறார் பவுலை பார்த்து, இனி இவன் கண்ணை என்ன செஞ்சிரு, சத்தமாக சொல்லுங்களேன், குருடாக்கி போட்டான். அல்லேலூயா. நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும், நம்ம மேலே இருக்கிற வல்லம் அதை செய்யும். நான் இப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னை பார்க்குறவங்க உங்களை பார்க்கட்டும் ஆண்டவரே. சிலது கொண்டுட்டு ரோட்டில் போகும்போது நான் போய் நின்னா சிலதெல்லாம் போட்டு ஓடணும், சிலதெல்லாம் போட்டு ஓடணும், ஓடணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த கிரி எனக்கு வேணும். அல்லேலூயா. என் வீட்டுக்குள்ளே வரும்போதே அல்லேலூயா ஸ்தோத்திரம், நான் அவங்கள குறித்து நான் தெளிவாக சில வார்த்தைகளை பேசி அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்களை மூடி ஆவில நிரம்பி